நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தி. மதுரையில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை குண்டுகட்டாக போலீசார் கைது செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், விவரங்கள் வழங்கலாம். நிச்சயமாக மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டம், ஆணையர் தலைமையிலான பேச்சுவார்த்தை முடிவுகள், தொழிற்சங்கங்கள் மறுப்பு தெரிவித்து போராட்டம் அறிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினை வலுக்கட்டாயமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து குண்டுக்கட்டாக தூக்கி வருகிறார்கள். குறிப்பாக மதுரை மாநகராட்சியில் துப்புரவு தொழிலாளர்கள் தொடர்பான தொழிற்சங்க கோரிக்கைகளை முன்னிட்டு மாநகராட்சி ஆணையர் சித்ரா விஜயன் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் சங்கங்களுடன் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் விழிப்புணர்வு மூலம் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு பண்டிகை கால போனஸ் வழங்குவது குறித்து 10 நாட்களில் தொழிற்சங்கங்கள் மற்றும் ஒப்பந்த நிறுவனங்களுடன் ஆலோசித்து பரிசீலனை செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதே போல் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு 2024, 2025 மாவட்ட ஆட்சியர் ஊதிய நிர்ணயத்தின் அடிப்படையில் அக்டோபர், நவம்பர் 2025 முதல் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்றும் பிற கோரிக்கைகள் குறித்து மாதத்தின் இறுதி சனிக்கிழமையில் குறை தீர்க்கும் குழு அமைத்து வாரந்தீர குறை தீர்க்கும் முகாம் நடத்தப்படும் என்றும் மாநகராட்சி அறிவித்திருந்தது. மேலும் ஒப்பந்த நிறுவனத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட நாராயணசாமி மற்றும் ஜெயபால் வாகன பணியில் அமர்த்தப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் மாநகராட்சி நிர்வாக தரப்பில் எழுத்துப்பூர்வமாக வழங்கப்பட்ட இந்த உறுதிமொழியை தொழிற்சங்கங்கள் மறுத்தன. மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டமும் நடைபெறும் என்றும் தொடர்ந்து தெரிவித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இங்கு போராட்டம் நடைபெறுவதற்கு அனுமதி இல்லை, உங்களை கைது செய்ய போகிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் போராட்டக்காரர்கள் சொல்லியும் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து குண்டுகட்டாக வேனில் ஏற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். வேனில் ஏற்றி கைது செய்த போதும் அவர்கள் முழக்கமிட்டு வேன்களை தட்டி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.